பயங்கர நிலநடுக்கம் காரணமாக மியான்மரில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சி சிறப்பு செய்தியாளர் முகிலன், ஏன் இந்த அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கு? என்ன பிரச்சனை? தேவா, சற்று முன்பு நாம் இது தொடர்பாக விவாதித்தோம். அதாவது மியான்மரில் சுமார் 7.7 சுமார் 6.4 என்று அடுத்தடுத்து இரு கடுமையான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது. இதனால் பல அடுக்கு கட்டிடங்கள் கூட ஒரு சீட்டு கட்டு போல சரிந்து விழுவதை நாம் பார்த்தோம். அதே போல தற்போது வரை சுமார் 25 பேருக்கு மேல் உயிரிழந்திருப்பதாக முதல் கட்ட தகவல் வந்திருக்கிறது. அதே போல சுமார் 40க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. ஆனால் இந்த எண்ணிக்கையானது பல மடங்கு உயரும் என்றுதான் தற்போது அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த இரு அடுத்தடுத்து வந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களுமே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பதிவாகவில்லை, நாடு முழுவதுமாக இது உணரப்பட்டிருக்கிறது. அதனால் நாடு முழுவதும் பல பகுதிகளில் இந்த சேதங்களானது ஏற்பட்டிருக்கும் என்றுதான் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டே தற்போது இந்த அவசர நிலையானது பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. இதோட தாக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் மியான்மரில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது அதாவது தாய்லாந்து வரை உணரப்பட்டிருக்கிறது. தாய்லாந்திலும் இந்த நில அதிர்வு காரணமாக சுமார் 3 பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றன. சுமார் 80 பேர் வரை காணாமல் போயிருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. இதனாலேயே தற்போது இந்த அவசர நிலையானது பிரகடன செய்யப்பட்டிருக்கிறது. இனி மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதற்காகவே இந்த அவசர நிலையானது பிரகடனப்பட்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன்.